ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்படத்தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். அதுவுமே வழங்குறது யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தாங்க. இவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சுகாதாரத்துறை இருக்கு இல்லையா, அரியலூர் மாவட்ட நலசங்கத்தில் இருந்து தற்சமயம் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தேசிய நல குழுமம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே அவங்க வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா டிபிஹெச்சில் நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நிறைய வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே எண்ணிக்கையை மட்டும் பாருங்கள். 44, 9, 1 அந்த மாதிரி நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்பளமே குறைஞ்சது 18,000 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா செவிலியர்னா ஸ்டாஃப் நர்ஸு. அதுக்கு 44 வேகன்சி இருக்குங்க. 44 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஊதியம் 18,000 மாதந்தோறும் உங்களுக்கு கிடைக்கும். வயது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு 9 பணியிடங்கள் காலியாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், கெமிஸ்ட்ரிலேயோ இல்லை பயோ கெமிஸ்ட்ரிலேயோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸில் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏஜ் அண்டர் 35 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒப்பந்த ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 15,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, அதுக்கு மருந்தாளுநர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், பிஃபார்மோ டிஃபார்மோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வயது 35 கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000 உங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் அப்படின்றதையுமே தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா ஆய்வக நுட்புணர் நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. 2 வருஷம் நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 35 வயது கீழே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 13,000 இதுக்கு சம்பளம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் ஆவலாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சுகாதார ஆய்வாளர் நிலை கிரேட் 2ல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரோலுமே இருக்குங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு ஒரே ஒரு வேகன்சி. நீங்கள் +2 முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயாலஜியோ பாட்னியோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது போக 14,000 சம்பளம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் எழுதியிருக்கணும், படிச்சிருக்கணும் 10th அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஹெல்த் ஒர்க்கராக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 50க்கு கீழே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா வேன் டிரைவர் வேலைக்கு நீங்கள் 8th 10th படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயது கீழே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 13,500 உங்களுக்கு சம்பளம். சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 8th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், தமிழில் நல்லபடியாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. 8,500 சம்பளம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றதே எதிர்பார்க்குறாங்க. 17,000 இதுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு மருத்துவமனை உதவியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் நல்லபடியாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. 45 வயது கீழே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கு 8,500 உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாடு இந்திய மருத்துவ வாரியத்திலேருந்து டிஎன்எம்எஸ்சி
NHMSC போன்ற படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸை படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. 40,000 உங்களுக்கு சம்பளம். சரிங்களா? இதுக்கு வயது 59க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது முற்றிலும் தற்காலிகமானதுங்க. எந்த காலத்துலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு இணையதள முகவரி என்ன அப்படின்னா https:/ariyalur.nic.in அப்படின்ற ஒரு வலைத்தளத்தில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லா சான்றிதழ்களுக்கும் செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து சான்றிதழுமே நகல்களை சப்மிட் பண்ணுங்கள், ஒரிஜினலை சப்மிட் பண்ணாதீங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ இல்லை தபால் மூலியமாக வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் என்ன அப்படின்னா 29/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் அவங்களுக்கு இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா SLC சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரியோ டிப்ளமோவோ, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, இதோட நகல்கள் எல்லாமே அட்டாச் பண்ணுங்கள். அது போக எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய ஆதாரில் இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் இல்லை SLCயோ HSCயோ சர்டிஃபிகேட்லேயோ உங்களோட பர்த் இருக்கும் இல்லையா, பர்த் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. அது போக உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் இதெல்லாம் நகல்கள்ங்க. எந்த காலத்துலேயும் ஒரிஜினல் கிடையாது. ஆதார் கார்டு, சாதி சான்று, இது எல்லாமே அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா? சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை சான்று, இது எல்லாமே இருந்தால் அனுப்பிச்சி விட்ருங்க. யாருக்கு எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி / டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், கவர்மெண்ட் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங், பேக் சைடு, ஜெயக்கொண்டம் மெயின் ரோடு, அரியலூர் மாவட்டம் 621704 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழில் சொல்லும் அப்படின்னா செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் மெயின் ரோடு, அரியலூர் 621704 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.